இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு சாப்பாடா? கடைக்கு போய் வந்துட்டா அவ்வளோதான். பாவக்காய் வாங்கிக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு இவ்வளோ தான். 3 பாவக்காய் எடுத்திருக்கேன், 3 பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3த்தையும் கட் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பாவக்காய் பார்த்திங்களா, குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பாவக்காவை கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வதக்கும் போது சீக்கிரம் நல்லா வதங்கி வரும், அந்த கசப்பும் தெரியாது. உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் வந்தாக முதல்ல சேர்க்கணும். ஏன்னா பாவக்காவை முதல்ல சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கினா தான் அந்த கசப்பு தன்மை நீங்கி போகும். ரொம்ப கசப்பு தன்மை நீங்கிற அளவுக்கும் வதக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம எண்ணெயில் பரட்டிக்கிட்டால் தான் நம்ம சாப்பிடும்போதும் அந்த கசப்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப உணராமல் இருக்கும். இப்போது நம்ம பாவக்காய் வதக்க தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்களா, எண்ணெயில் நல்லா பாவக்காய் சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போது இந்த சமயத்தில் தான் நம்ம பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முதல்ல பாவக்காய் வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் சேர்க்கறதுனால சீக்கிரம் வதங்காது. அதனால் வெங்காயத்தை நீங்கள் பொடியாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வெந்துடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பாவக்காய் அப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்க நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாவக்காய்க்கு பின்னாடி வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரம் வந்து வேகாதுங்க. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம எப்போவுமே சேர்க்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பாவக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி எல்லாமே ஒன்று சேர வதங்கியாச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. நல்லா தொக்காவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. போய் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் கடையிலேருந்து நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். எப்போவுமே மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் கடையில் இல்லாமல் வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மல்லி, சீரகத்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சுருள வரும். இப்போ வந்து தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, சாதத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.